அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து கறி வடை தாங்க செய்யப்படுறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தரலாம். நான் ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் மல்லியில, ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து வந்து கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய்க்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் இதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இது மூணையும் நான் வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, சீரகத்தையும் முன்னிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்து வந்து இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நான் வந்து ஒரு 100 கிராம் கறி எடுத்திருக்கேன். இந்த கறி வந்து குட்டி குட்டியாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஜாரில் இப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதோடி அந்த பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்ல, பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சேர்த்துட்டு இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சிக்கணும். இதை வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டா வந்து நல்லா இருக்காது. அடுத்து அந்த அரைச்ச கடலைப்பருப்பு, அதோடைய மல்லி இலை, அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க கறி, இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும். இப்போ அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், அடுத்து வந்து இதில் வந்து தேவையான அளவு உப்பு. அடுத்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கலந்து விட்டு அடுத்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா. அப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி எடுத்துக்கணும், வடை மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த கறியை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நோம்பு நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கஞ்சிக்கு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துடுறேன். கறி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.